இந்த நிலையில் ட்ரோன் தாக்குதல் தற்போது முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. பாகிஸ்தான் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். இன்று இரவு 8:30 மணியிலிருந்தே தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பில் இந்தியா மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. குறிப்பாக ட்ரோன் மூலமான தாக்குதல் என்பதனை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஏற்கனவே 8 ட்ரோன்களை வானிலேயே சுட்டு வீழ்த்தியதாக இந்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீநகர் பகுதிக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருவதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்பதாக ரெட் அலர்ட் என்பது ஸ்ரீநகர் பகுதியில் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே ட்ரோன் மூலமாக தாக்க முற்பட்ட நிலையில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் இந்திய ராணுவம் தரப்பில் இந்திய பாதுகாப்புத்துறையில் தரப்பிலும் தக்க பதிலடி என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 8 மிசைல்கள் என்பது வானிலேயே தகர்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகிலேயே எடுக்கக்கூடிய அந்த ட்ரோன் பறந்து அந்த ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்ட நிலையில் தற்போது அந்த தாக்குதல் என்பதும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்பதை மேற்கொண்டது. அதன் அடுத்தபடியாக தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த பதற்றம் என்பது போர் பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலாகவே பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் அவ்வப்போது தாக்குதல் என்பதனை நடத்தி வந்தது. அந்த தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களாக இந்தியா தரப்பிலும் பதில் தாக்குதல் என்பது வழங்கியது. இந்த நிலையில் இன்று இரவு 8:30 மணியிலிருந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பில் அந்த ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் என்பதனை ஒவ்வொரு பகுதியிலும் நிகழ்த்தி வருகிறது. இதன் காரணமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதே போன்று பஞ்சாப் உள்ளிட்ட ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே முழுவதுமாக இருள் சூழப்பட்டிருக்கிறது. மின்தடை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர் பகுதியில் தற்போது முதற்கட்டமாக ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அனைத்து வகையான தாக்குதல்களையும், ட்ரோன் வகையிலான தாக்குதல் என அனைத்து வகையான தாக்குதல்களையும் இந்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் அதனை முறியடிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே தற்போது அங்கு விமான நிலையம் அருகிலேயே ட்ரோன் மூலியமாக நடத்தப்பட்ட தாக்குதல் தற்போது பாதுகாப்புத்துறையின் செயல்பாட்டின் காரணமாக தற்போது வானிலேயே அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது.